ஏற்கனவே எம்எல்ஏக்கள் தங்களுடைய கைப்பட எழுதி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் அது உடனடியாக ஏற்றுக்கொள்வது சபாநாயகருடைய கடமை. ஏற்கனவே செங்கோட்டையன், வைத்தியலிங்கம் போன்றவரெல்லாம் ராஜினாமா செய்யும் போது இதே நடைமுறை தான் ஏற்பட்டது. அதே போன்றுதான் தற்போது 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் உடனடியாக இடைத்தேர்தல் 6 மாதத்திற்குள் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. திருச்சி கிழக்கு ஏற்கனவே காலியாக இருக்கிறது. தற்போது இந்த சபாநாயகர் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த தொகுதிகள் அனைத்தும் காலியாக இருக்கிறது என்பதை சட்டப்படி குறிப்பாக தேர்தல் ஆணையம் அரசிதழில் வெளியிடுவார்கள். அதற்கு பிறகு 6 மாதத்திற்குள் தேர்தல் நடைபெறும். எனவே இந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது 3மே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த பகுதி. ஏற்கனவே தாராபுரத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் போட்டியிட்ட தொகுதி. தாராபுரத்தில் எல்முருகன் 2021 போட்டியிட்ட தொகுதி. அதற்கு பிறகு கைவிழி செல்வராஜ் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை திமுகவில் இந்திராணி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் தோல்வியை தழுவினார். தற்போது ஒரு 4 தொகுதிகளிலும் தற்போது ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்தால், குறிப்பாக இடைத்தேர்தல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கும். எனவே இந்த 4 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் பட்சத்தில் மேலும் அவர்களுடைய நம்பர்ஸ் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் எதிர்கட்சிகள் தங்களுடைய ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்தில் தற்போது 2 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு கூட ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்று சொல்லும் போது 4 எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு பெரிய அளவில் பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 என்ற நம்பர்ஸ் வெளியில் இருந்துதான் ஆதரவு தருகிறார்கள். எனவே அந்த 4 என்ற நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பராக சட்டமன்றத்தில் பார்க்கப்படும்.